எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் எஸ்கே கல்வி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா கீரை குழம்பு தான். காலையில் போய் கீரையை போய் ஆஞ்சி எடுத்து வாங்கிட்டு வந்தாச்சு. வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நறுக்கிட்டு இருக்காங்க. தூங்கின தட்டி எழுப்பி கீரை ஒருவரான்னு சொல்லிட்டாங்க. நான் தூக்க கலக்கத்தில் ஒழுகிட்டு இருக்கு, எப்படி ஒருவனே தெரியாமல். அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை ஸ்லாஸாக நட் பண்ணி போட்டு நம்ம மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா பொங்கல் ஊற வைக்கணுமாங்க. பொங்கல் வேற செய்யணுமா, ஏன்னா பாண்டிச்சேரி டிஷ்ஷா. சரின்னு சொல்லிட்டு பொங்கலை ஊற வச்சு அங்கிட்டு புளியை ஊற வச்சு பொங்கலுக்கு சரி எல்லா இன்க்ரீடியன்ட்மெண்ட்டான் சட்டியை வச்சு அதே மாதிரி எல்லாம் ப்ராசஸும் அதே மாதிரி கடுகு சீரகம் வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டி கிண்டி எடுப்போம் சொல்லி கிண்டியாச்சுங்க. பாண்டிச்சேரி காரைக்கால் சைடு வந்து இந்த ரெசிபி ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படி தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா கார மிளகா அதிகம் உள்ளே போட்டுக்கிட்டு உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்க சொல்லிடுங்க. அப்படியே வெங்காயத்தினா உள்ள தூக்கி போட்டு இது வந்து பேச்சுலர்ஸ் ரெசிபின்னு சொன்னாங்க. ஆனால் செய்கிறதுக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா எடுத்துட்டு வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கிண்டிக்கிட்டே இருக்கும்போது டக்குனு ஊற வச்ச அரிசியை வந்து தூக்கிட்டு வந்து போட்டாச்சு. இது பவுல் அரிசி பார்த்தீங்கன்னா சின்ன பவுல் கேட்ட அப்புறம் 2 கப்பு அளவு தண்ணியை ஊற்றிக்கிறோன்னு இதை எங்கள் பிஜி சாப்பாடுலாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. நாங்களும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அரிசியும் வெந்து இந்த தண்ணி அளவு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த கப்புக்கு 2 கப்பு ஊற்றணும். மஞ்சள்லாம் ஊற்றி எல்லாத்தையும் கிண்டிக்கிட்டே இருந்தோங்க. கடைசியில் போட்டு மூடி வச்சாச்சு. விசில் அடிச்சோடனே ஒரு 2-3 விசில் விட்டுருங்க. அப்புறம் நல்லா குழஞ்சி வருமா. குழஞ்சி வந்தோடனே அதுக்குமாதிரி நெய் இருந்தால் நெய் ஊற்றிடுங்க. டால்டா ஊற்றிடுங்க. இருக்க எல்லாத்தையும் ஊற்றிடுங்க. அதுமாதிரி புளியை நாங்கள் கரைச்சி வச்ச புளியை ஊற்றிட்டு உங்கள் வீட்டு சைடு யாராச்சும் கீரை சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க, என்ன இருக்கிற செஞ்சு கொடுத்து பழி வாங்கிடுங்க. ஏன்னா நாங்கள் அப்புறம் பழி வாங்குறக்காண்டி எங்களுக்கு அதை பண்ணாங்க. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே வத்தல் செய்வோம்னு சொல்லிட்டு செஞ்சோம். வத்தல் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கின பிறகு படுத்து போச்சு, வேகவே இல்லை. கிண்டி பார்த்து கடைசியில் ஏதோ கறி கட்டாமல் போய் வந்துச்சு. அப்படியே தூக்கி ஓரமாக வச்சாச்சு. அப்படின்னு விசிலு வந்துருச்சு. சேர்ந்து தூக்கி ஓரமாக வச்சுட்டு வத்தல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ரெடியாகி உட்காந்தாச்சுங்க. பொங்கி வருது, நல்லா தண்ணியாக பொங்கிருச்சு. இதுக்கு மேலே தான் கீரையை தூக்கி போடணுன்றாங்க. என்னடா பச்சை கீரை அப்படியே போடுறாங்க, சமைக்க வேணாமான்னு கேட்டால் நீ சமைக்கனா வேணாம், அப்படியே மூடி வச்சுட்டு இருந்தால் அந்த கீட்டுக்காரே வந்துடுன்றாங்க. உண்மையானு தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. பாண்டிச்சேரி யாராச்சும் இருந்தீங்கன்னா இதை பார்த்து சொல்லுங்கள் உண்மையா பொய்யான்னு. உண்மையான ரிவ்யூ கொடுக்கணும்னா ஓரளவுக்கு ஓகேலாம், ரொம்ப ஐப்னா கிடையாது. தொட்டுக்கிறதுக்கு நாங்களே ஒன்றுமே இல்லாமல் சொல்லி சிக்கன் தான் வாங்கி வச்சு சாப்பிட்டா அப்போ இந்த அளவுக்கு